அப்போ ஒரிஜினல் தானா? வந்து பூச்சி இழுத்து பாரு. ஏய் யார் அவன்? ஏற்கனவே உன் அக்கௌண்ட்ல ஏகப்பட்ட பாக்கி இருக்குடா. பசியில பைத்தியமானவன்லாம் கூப்பிட்டு வந்துக்கிற. இந்த வாயினால் தான் நீ வியாபாரமே ஆகாம இருக்கிற, புரியுதா? அவன் சித்தப்பா பையன், அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கலான்னு இல்ல அவன்கிட்ட வேலை கேட்கலான்னு வந்துக்கிறேன். ஏய் இவன் ஏற்கனவே யாருன்னா கூப்பிட்டு வந்து ஆப் அடிப்பான். இவன் பாக்கி எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 2400 ரூபாய் இருக்குது. நீ தருவியா? நான் எப்படி தருவேன்? அறிவில்லை உனக்கு? டேய் ஓசியில வாங்கி துண்றீங்களே, எப்படா தொண்டைக்குள்ள இறங்குது? இப்பதான் கிரேனு பழைய ஜோக்கு தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ. டேய் பழைய பாய்க்காவது செட்டில் பண்றா. அவன் தின்ற வாயத்தரோட சேர்த்து. நாளைக்கு நாளைக்கு தருவியா நீ? ம் தருவியா? சொன்ன மாதிரி அவங்ககிட்ட வாங்கி கூடாண்டா. இன்னும் அடிக்க புளியார பாக்குறான். புளியார்கிட்ட கடை வாங்கி தருவானோ? எங்க வாய்த்தடுத்து காணா? கருத்து ஒன்று, அடுத்தவனோட படைப்பை அசிங்கம் பத்தாது, அடுத்தவன் பொருள் மீதும் ஆசைப்படாது, அடுத்தவன் பொண்டாட்டி மீதும் ஆசைப்படாது. இதெல்லாம் சொன்ன எங்கே கேட்குறானுங்க? இதை தான் பண்ணணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறானுங்க. திருந்தவும் மாட்டுறானுங்க. கேட்டால் ஜென்ரேஷன். ஐயோ வந்துட்டார் பாஷா பாய். டீக்கல்ல ஆள் இல்லாதப்பவே நினச்சேன் இங்கே தான் இருப்பீங்கன்னு. பொதுவாக சாமி சோறு போடும், நீ வந்த அன்றைக்கி என் சோத்தில் கை வச்சிட்டல. போயிடுச்சா? நைட்டு 12 மணி வரைக்கும் நல்லவனா இருக்கேன்னு சொன்னது தப்பாக போச்சு. மணி என்ன அவருக்கு எப்போ காசு கொடுப்பேன்னு கேட்டார். நான் 2 வாரம் கழிச்சு தான் தருவேன்னு உண்மையாக சொன்னேன். அப்போ எப்போ வராத 2 வாரம் கழிச்சுவான்னு சொல்லிட்டாரு. ஓஹோ, அப்போ நீ இவ்வளோ நாளாக போய் சொல்லின்னு இருந்த நம்பினாங்க. ஒரே ஒரு உண்மையை சொல்லியிருக்க, நம்பலை. ஆமா, நீ சாமியில போடுமா? தும்முனா காணாம போயிடுவேன். என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவிங்களா இல்லை எல்லாரும் கண்ணுக்கும் தெரிவிங்களா? ஜித்தன் ரமேஷ் இவர் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். போட. சரி, நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம ஏதோ பெரிய விஐபி போல நீங்க என் கண்ணுக்கு மட்டும் தான் கிட்ட தெரிவிங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விஐபி மட்டும் கிடையாது, கேட்ல கடைசியாக ஒருத்தன் நிற்பான் தெரியுமா? அவனுக்கும் கடவுள் ஒன்று தான். என்னடா சிரித்துருச்சு பாருங்களேன், செம்மையா பேசுறீங்க. சரி, கடைசியா நீங்க எனக்கு ஒன்று பண்ணணுமே. டேய், பணம் கேட்டுறாரா? பணம் அடிக்கிற மிஷின்லாம் யார்கிட்ட கிடையாது. அதெல்லாம் கிடைக்காதுன்னு தெரியும். நீங்க ஒருத்தனை நம்ப வைக்கணும். என்னடா சொல்ற? நீங்க ஒரிஜினல்னு ஒரு டுபாகூரை நம்ப வைக்கணும், என் கான்பிடன்ஸ்க்காக. டுபாகூரா? இந்த கடவுளே சொல்லி சுத்தவனுங்களா அவனுங்களையா? அவங்களாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியே தான் சொல்லிக்கிறது இல்ல. இது வேற ஒரு டுபாகூர். யாருன்னு சொல்லி தொலையாண்டா. கூட வாங்கல, நான் சொல்றேன் உங்களுக்கு. கொழக்கட்டை வாங்கி தரியா? பசிக்குது. வாங்கி தந்து தொலைகிறேன். இல்ல வயிறா என்னது அது? ஒரு தாரதமா தண்ணி எங்கேயே குடிங்களேன். தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் பசிக்குது. சாப்பிட்ட போய் கேஜப் படத்து போறியா? வழி வாங்க, கூட்டு போய் தொலைகிறேன். வீட்டில் புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னா அண்டா குண்டா எடுத்து உடைக்கணும். சாமி சிலை ஓடிச்சுக்குதுங்க பேர் மூதேவி. இவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. அவரே நேற்று தான் லேண்ட் ஆயிருக்காரு. நீ எங்க பார்த்துருக்க போற? லேண்டா நானா? ஆமா. மாதிரி தெரியலையே, என்னன்னு பார்த்துட்டு வாங்க. ஹலோ பிரதர், வடபழனி பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி டீ போடுவோம் தான். நீ மச்சி, என் கோயில் பக்கத்தில் தான் டீ கடை போட்டுக்கிறாங்க. டேய், நம்மளே 1008 பிரச்சனையில் இருக்கும். இதில் இவன் வேறையா? முதல்ல இவனை பேக் பண்ணுற வழியை போடுறான். வயிறா பானையான்னு தெரியல, 7 ஐஸ்கிரீம் கரும்பு மாதிரி தின்னு வச்சிருக்கான் பாரு. அது எப்படிரா? பிடிச்சிட்டேன், இரு வரேன். ஹலோ. ஹாய். பாய். டேய், வானகரத்தில் வைத்தியன கடையில் மீன் வெட்டுறோம் தான்டா நீ. நான் பியூர் வெஜ்ஜி, அப்படியே குத்திடுவேன். போடா. டேய், சரவணபவன் செக்யூரிட்டி தானடா நீ? ஆமாம், நான் செக்யூரிட்டி தான். நீ நினைக்கிற மாதிரி செக்யூரிட்டிலாம் கிடையாது. இந்த உலகத்துக்கே யூனிஃபார்ம் போட செக்யூரிட்டி நான் தான். ஆளே போட்டியா? 2 டேங்க் தண்ணி குடிச்சிக்கிறேன். டேய், உனக்குன்னு எங்கே வந்து வாய்க்கிறானுங்க? பக்கா ஃப்ராடு மச்சி. காலையே போட்டான் போல இருக்கு. இங்க பாரு, கடைசியில் என் தலையில கட்டி விட்றாத, என்னால முடியாது. இப்போ நம்பணுன்றியா நம்ப வேணான்றியா? ஒரு டவுட்டும் இல்லை, ஃப்ராடு மச்சி. எப்படி சொல்ற? என்னடா உலகத்துக்கே செக்யூரிட்டிங்கிறான்? எதை வச்சு சொல்ற? மைக்கிள் திரும்ப 2 செகண்ட் கட்டுப்பிடி. ஜாஸ்மின் சென்ட்டா? உனக்கு ஒன்று ஞாபகம் வச்சுட்டோமா?
வேளாங்கண்ணி சர்ச்சு, அந்தேரி ரயில்வே ஸ்டேஷன், கடல் பாலம், இதெல்லாம் என்னடா வாழ்க்கை, ஒரே வெறுப்பாக இருக்குன்னு சொல்லி டைவ் அடிக்க போனீங்க. ஞாபகம் இருக்கா? சூசைட் பண்ணுறதுன்னு கூட நீ கில்லாடுறா. தண்ணியில் குதிக்காமல் துணி துவச்சி இந்த ஆயா மேலே குதிச்ச, அந்த ஆயா செத்து உன்னை காப்பாற்றிட்டு போச்சு. அன்னைக்கு இதே மாதிரி தான் ஒருத்தன் குச்சியை சாப்பிட்டு உட்காந்து ஞாபகம் இருக்கா? ம், டபுளா? எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மூஞ்சி தான் சுற்றி சுற்றி டெஸ்ட் பண்ணுறேன். என்னாச்சு பற்றி 2 வார்த்தை சொல்லலாம். இவன் ஃப்ராடுங்க. இவன் வாயை திறக்கிறதே சாப்பிட்றதுக்கும் போய் பேசுறதுக்கும் தான். அதனால தான் நம்பல. அப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன? நம்ம கடை பக்கத்துல தான் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் வந்தீங்கன்னா. எனக்கு இந்த பீடா வரலாம் ஒத்து வராது. கடை மூணதுக்கப்புறம் கூப்பிடு, நான் வரேன். ஐயோ, நம்ம ஆளுங்க ஜீசஸ் கன்னி மாரிலாம் வர்றதே கிடையாது. டேய், யாரா வரலன்னு சொன்னது? இப்போதான் வேலை சேரில் ஜீசஸ் பார்த்துட்டு வந்துனுங்கிறேன். வேலைச்சேரியில பாத்தீங்களா? ஆமா. அப்ப ஜீசஸ் நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸா? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ரா. காலனிலாம் காலி பண்ணிட்டு சர்ச்சு கட்ட போறாங்களாம். அதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி உக்காந்துருந்தாரு. நான் தான் ஆறுதலா 4 வார்த்தை சொல்லிட்டு வந்தேன். எனக்கு கடைசியாக ஒரு உதவி பண்ணணும். இதோட 3 கடைசி ஆயிடுச்சு. இல்லை இல்லை, இதுதான் கடைசி. சத்தியமா என்ன? அப்பா மேல சத்தியமா கேட்கணும்னு நினைச்சேன். அடிக்கடி இந்த லுக்கை மாத்திட்டு இருக்கீங்களே, என்ன? அது இன்னும் 2 நாள்ல விநாயகர் சேர்த்து வருது இல்லை? அதான். ஏறா வண்டியில. அவன் என்ன சொல்லுமா, ஏறு எடு. இன்னைக்கு தான் கடவுளை நேர்ல பாக்குறேன். சிம்பிளா தான் இருக்காரு. மல்லிகாக்கா, நான் ஃபோன்ல சொன்னேனே, பார்ட்டி இதுதான். வணக்கம். ஏன் வாய் இவ்வளோ ஓரமா போகுது? ஏன் இவ்வளோ கேவலமா பார்க்குற? கேட்குறேன்ல, எதுக்கு சாணி மரிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுனுக்குற? இல்லை, அவங்க இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பார்த்ததில்ல. முன்னதான் ஃபர்ஸ்ட் டைம். அக்கா 100% பக்கா ஒரிஜினல்க்கா. நான் 3 தடவை செக் பண்ணிட்டேன். நம்ம மைக்கேல் கூட செக் பண்ணிட்டான். வேணா நீயும் செக் பண்ணி பாரு. செக் பண்ணி சொன்னாலும் சரி, செக் பண்ணாம சொன்னாலும் சரி, இந்த முகரைய பார்த்தாலே தெரியல ஃப்ராடுன்னு. மூஞ்சி எப்படியா இருக்குது? லைட்டா. டேய், இங்க பாருமா, நீ ஒரு வார்த்தை சொல்லு. காத்துல விபூதி வர வைக்கிறேன், இல்லைன்னா மழை வர வைக்கிறேன். இல்லைன்னா டேய். அட போடா. நான் உன்னை மதிக்கலன்னு வருத்தப்படாதப்பா. ஊர்ல சும்மா இருக்கிறவங்க கூட இந்த பய கூட சுத்த மாட்டான். நீ ஒரு சாமிங்கிற, எப்படி உங்க கூட ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்க? எப்படி என்ன நம்ப சொல்ற? அவனை விடுமா, நான் ஒரிஜினல் தான். எங்களுக்கு ஒரு ஐடி கார்டுலாம் இருக்கு. உங்க நம்பிக்கை தான் எங்களோட ஐடி கார்டு. அப்ப நீ என்ன விட மாட்டேன்? விடவே மாட்டேன். நான் ஒரு கதை சொல்றேன். நீ அதுக்கு சரியான பதில சொல்லிட்டேன்னா நான் உன்னை நம்புறேன். ஓகேவா? கேளு. ஒரு ஊர்ல ஒரு அப்பா ஒரு அம்மா 2 குழந்தைங்க. சந்தோஷமான குடும்பம். ஒரு நாள் குடும்பத்துல ஒரு சடங்கு சாஸ்திரம்னு குலதெய்வம் கோயிலுக்கு கும்பிட போனாங்க. சந்தோஷமா போனாங்க. கோயில் அங்க நெருங்கிக்கிட்டு இருக்கு. டப்புன்னு அந்த கார் பாலத்துல மோதி அப்படியே தண்ணியில மூழ்கிடுச்சு. அவ்வளவுதான். காருக்குள்ள சாமி சிலை இருக்குது. கண்ணு கட்டின தூரம் கோயில் மணி அடிக்கிறது கேக்குது. எந்த சாமியும் காப்பாத்தல. ஏன்? பதில் இல்லைல்ல? சரி, அதை விடு. எல்லாரையும் கூண்டோட கைலாசத்தை கூட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒத்த பொம்பளை மட்டும் சுத்த விட்டா அந்த சாமி. எதுக்கு? இந்த 2 கேள்விக்கும் பதில் வராத வரைக்கும் நான் எந்த சாமியை நம்பவும் மாட்டேன். எனக்காக எந்த கோயிலுக்கு நான் போகவும் மாட்டேன். ஏமா, இந்த உலகத்துல கேள்வியோட பதில் தான் அதிகம். ஒரு உயிர் போறதுக்கும் கடவுளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு உயிர் போச்சுன்னா கடவுளால காப்பாற்ற முடியாதா? இது என்னடா நியாயமா இருக்குது? கறிகள்லாம் கோழி ஆடெல்லாம் வெட்டுறான், கடவுள் நேராக வந்து கேட்பானா? அதுவும் ஒரு உயிர் தானே. இப்போ எல்லாம் மீறி பைக்கில் வேகமாக போகிறானுங்க, கடவுள் வந்து ஸ்லோ போன்னு சொல்லுவாரா? பஸ் டிரைவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு வண்டியை கவுத்துறான், சாமி சரகடிக்க சொல்லிச்சா? இங்கே பாருமா, கடவுள் ஒவ்வொரு மனுஷனை படைச்சு அனுப்பும்போது ஒரு சக்தியோடு தான் அனுப்புவான். அந்த சக்தியை மீறி ஒருத்தர் சாவறான்டானா அது அவனோட விதி. அதனால சாமி மேலே பழி போடக்கூடாது, புரியுதா? சரி, அந்த அம்மாவை தனியா விட்டது யார்? அந்த அம்மாவை தனியாக விட்டது? கடவுளுக்கு அந்த அம்மா ரொம்ப பிடிக்கும். டெய்லி அந்த அம்மா கையில் ஒருத்தர் சாப்பாடு சாப்பிட்டு தானே இருக்கான். இதை விட உலகத்தில் வேற என்ன புண்ணியம் இருக்குது? இப்போ எனக்கு பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்து வை. போ, இந்த கொம்பு கீழே போடு. போ, போய் தட்டு கழுவி இதை வந்துடுறேன். ஏங்க அக்கா சொல்லிச்சுல்ல, ஆமா, அந்த அம்மா யாரு? டேய், அவங்ககிட்ட எனக்கு பசிக்குன்னு சொன்னேன்ல, இன்னுமா புரியல? அந்த அம்மா தான்டா அது. வாடா தாண்டம். என்ன சத்தாங்க? வாடா வாடா இங்கடா பண்ற? பாஸ், நாளைக்கு இந்த வீட்டை உங்க பேர்ல மாத்துறாங்க. வீடெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க, கிளம்பிடலாம். அதை நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கேருந்து ஹோட்டலுக்கு அமைச்சிக்கோ. பாஸ், என்னையா? நீங்கள் சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். நான் பயத்தை எதிர்கொள்ளலான்னு முடிவு பண்ணிட்டேன் பாஸ்.
சரத் வெரி குட்யா. ஆமாம் டேய் சாபாஸ், என்னடா ரெண்டு பேரும் ஓவரா கொஞ்சிட்டு இருக்கீங்க? இதா கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சுப்பீங்க போல. இங்கே டிஸ்டர்பன்ஸ் ஓவரா இருக்கு. நல்ல விஷயத்தை தள்ளிப்படக்கூடாது. வா நம்ம வெளி பாத்திரம் போய் பண்ணுவோம். மறைக்காதே. ரெண்டு பேரும் பாத்ரூம்ல போய் என்ன பண்ணுவானுங்க? ஓ நான் வேணா ஒரு வாட்டி பண்ணட்டுமா? இல்லை பாஸ், இது ஏன் பயம், இதை நானே எதிர்கொள்கிறேன். சூப்பர் சரத், ரொம்ப பெருமையாக இருக்கு. நான் வெளில வெயிட் பண்ணுறேன், நீ ட்ரை பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஓகே பாஸ். ம் வாடா 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 நான் சொன்னேன் பாஸ், பனிபூஜை வருவான். எப்படி டேமேஜ் பண்ணி போயிட்டா பாருங்க. பயத்து கண்ணில் மர புள்ள மரன்னு இப்படி அடியா விட்டீங்களே பாஸ். நன்றி நன்றி. சகோதர சகோதரிகளே, என்னைக்கும் போல இன்னைக்கும் நான் உங்களுக்கு எல்லாம் கருத்து சொல்லி போர் அடிக்க விரும்பல. அதனால இன்னைக்கு வித்தியாசமா உங்களை எல்லாம் தொட்டு பார்த்து நீங்க யாரு என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்க போறேன். கேர்ள்ஸ் ப்ரொசீட். இன்னைக்கு இந்த ரெண்டு பெண்கள் என் கண்களா இருந்து என்ன வழிநடத்த போறாங்க. பார்த்து கூட்டு போங்கம்மா, விழுந்துடாதீங்க. ஓ சாரி. பியூட்டிஃபுல் ஸ்லைஸ். பாவி இந்த தடவை தடவுறான், சரியான ஃப்ராடா இருக்கும் போல. சும்மாங்க, நல்லா பேசாதீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க பிரெக்னன்ட் ஆனத உங்க கணவர்கிட்ட கூட நீங்க சொல்லாம இருக்கீங்களே ரீட்டா. ஐயோ, எப்படிங்க என் பேரை கரெக்டா சொன்னீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நைட்டு தான் என் ஹஸ்பண்டுக்கே சொல்லலாம்னு இருந்தேன். எல்லாம் அந்த ஜெகதீஷ் பாபாவின் செயல். உங்க சர்ப்ரைஸ்ல நான் ஓபன் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கங்க. ஆஹா, என்ன ஒரு இனிமையான ரோமன், சாரி தருணம். 25 வருஷமா பிரிஞ்சிருந்த அண்ணன் தம்பி இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் ஜெய மிஸ்டர் வெற்றி. ஐயோ கலக்குறீங்க பிரதர், கலக்குறீங்க. என்ன உசார் பண்ணி அவங்கள உசார் பண்ணு. டேக் யூ சீட். ஓகே ஓகே டப்பா தலைய சரியா இருக்காரு, அவரு சமாளா இருக்கும் போல. இல்ல இல்ல, உன்ன மாதிரி ஆளுகளுக்கு இந்த சபையில இடம் கிடையாது. இங்க வர்ற நல்ல மக்களுடைய பரிசு அடிக்கிறதுனால உனக்கு எங்கேயுமே இடம் கிடையாது. யோ பிரதர், உங்களுக்கு காமிச்சல நான் பஞ்சு பாஸ், நல்ல வேலை நாம அவனை போட்டு விடுங்க. அமைதி அமைதி. ஒரு நாசக்கார பையன் தப்பு பண்ணிட்டான், அவனை நான் மன்னிச்சிட்டேன். நீங்களும் அவனை மன்னிச்சு விட்டுருங்க. நாளைக்கு சந்தி. வாங்க பிரதர், தைரம் தேய்ச்சி விடுறேன். நான் கூட இந்த ஃப்ராடான்னு தான் நினைச்சேன். இல்லையா, இவன் தான் கரெக்டான ஆளு. வா போய் பேசலாம். இப்ப பரவாயில்லையா பிரதர்? சமயா போட்டாமா, சரி வழி. நீ கை வச்சா எல்லாம் சேர்ந்து போயிடும். யோ யாரையா நீங்க? எந்த மீடியாவோட லிங்க் வச்சிருக்கீங்க? உங்களை தான் பிரதர் பார்த்து பேசலாம்னு வந்தோம். சாரி, என் விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு. எதா இருந்தாலும் நாளைக்கு சபையில சந்திப்போம். இல்ல பிரதர், கொஞ்சம் சீரியஸான மேட்டர் அதான். யோ நானும் சீரியஸா தான் சொல்றேன். என் டாக்கிங் டைம் ஓவர். ஐ சே யூ கெட் அவுட். நான் நித்திரை அடையணும். பிரதர், யூ கண்டினியூ. ஹே, ஆளை பார்த்தா பவர்ஃபுல்லா தான் இருக்கான். ஆனா நம்ம நிலைமை அவனுக்கு புரியலையே. ஆபத்துக்கு பாவம்ல, அவனை தூக்கல. வா. ஓகே பாஸ். அட ராணி பேசுறேன். நீ வாட்ஸ்அப் வா. ராணி போன் பேசி முடிச்சாச்சா? ராணியா யாரு? இப்ப போச்சே கிஞ்சி பட கோடி மாதிரி அதான் சொல்றேன் இவன். ராணி வாராணி, சுவாச பாச பழகலாம். சுவாச பாசமா? வாராணி. ராணி கை என்ன ராஜா மாதிரி ஆயிப்போச்சு. ஓ, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு தெரியுது. வா, சுவாச பாச பழகலாம். வா வா வாராணி வா. சமகம பாஸ் புரியல. இன்னும் நீங்க வெளியே
என்ன? இந்த வயசில் எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. அப்படியே அழகா மூக்க முடியுமா? 10 வருஷம் விட்டு தான் எனக்கு குழந்தையே பிறந்தது. அப்படியே அவங்க அம்மா ஜாடை எங்களை விட்டுட்டு ரொம்ப தூரம். சார் சார் என் ஒய்ஃப் பேர் தான் குழந்தைக்கே வச்சேன். இப்போ அவளுக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு தனிமைதான் ரொம்ப கொடுமையானது. நம்ம வாழ்க்கையில் நமக்காக ஒருத்தர் இருக்காங்கன்னா அதான் நமக்கு கிடைச்ச வரும். அப்படியேப்பட்ட 2 பேரோட கதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அவங்களோட கதையை கேட்டதுக்கப்புறம் தான் பசியோட வலி என்னன்னு நான் தெரிஞ்சுக்கினேன். பயணம் தெரியுது, ஆனால் வாழ்க்கையோட பயணம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேன். என்ன அபி இங்கே நின்னுங்கிற? சார் என்ன சார் திடீர்னு காணாம போயிட்டீங்க? ஆமாம்மா, டியூட்டி முடிஞ்சிச்சு. அதான் என் பொண்ணை பார்க்க போகிறேன். அப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்பீங்கல்ல? எதுக்கு? ஒன்றும் இல்லை சார், கொஞ்ச நேரத்தில் உங்களை நிறையவே மிஸ் பண்ணிட்டேன் சார். நீங்கள் எப்போ இந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சிங்களோ இன்னும் நிறைய பேரை பற்றி தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது சார். இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கதைகளை கேட்குறதுல எனக்கு பெரிய ஆர்வம் வந்திருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் கண்டினியூ பண்ண முடியுமா சார்? ஆமாம், கதை கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு போகுது. யாருக்கு தான் சார் கதை கேட்குறது பிடிக்காது? எனக்கும் கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்குது சார். வாட்சி வேறு ஓடல, மணி என்ன ஆகுதுன்னு தெரியல. இறங்கினா 6 கிலோமீட்டர் நடந்து போனோமே. சாரி சார், ஒன்லி இஃப் யூ டோன்ட் மைண்ட். உங்களுக்கு கஷ்டம்னா வேணாம். சேச்சா பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, அம்மா உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? ஒரு டைமில் ரொம்ப பிடிக்கும் சார். இப்போ தெரியல சார். உனக்கு உங்கள் அம்மா பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரில. ஆனால் இங்கே ஒருத்தன் அவங்க அம்மாவுக்காக கொலையை பண்ண போனால் நம்புவியா? என்ன சார், ஏதாவது ரிவெஞ்ச் ஸ்டோரியா? இந்த சமுதாயத்தில் ஒருத்தன் வளரவே கூடாதுன்னு நினைக்கிற இந்த உலகத்தில் தான் மகனுக்காக ஒரு அம்மா போராடி நின்னான். அதுக்கப்புறம் அதே நான் பார்த்தீங்களா? அவன் எங்கே போனான்? அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லைம்மா. அப்புறம் ஏதோ ஒரு பேப்பரில் பார்த்தேன், நாகப்பட்டினத்தில் கலெக்டர் ஆகிட்டான்னு. இது மாதிரி சில கதைகள் கேட்டு தான் என் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாறினேன். அபி, இந்த பாசம், வெறுப்பு, கோபம், அன்பு இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான்மா. அதுவும் நம்ம கூடவே இருக்கிறவங்ககிட்ட தான்மா நம்மளால் காட்ட முடியும். நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அபி. உனக்குன்னு இந்த வாழ்க்கையில் யாருமே இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? இந்த உலகத்தில் தனிமை எவ்வளோ கொடுமையானது தெரியுமா? சாவை விட தனிமை தான்மா ரொம்ப கொடுமையானது. நான் அவங்ககிட்ட ஒரு கதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு அம்மாவும் ஒரு பையனையும் நான் சந்தித்தேன். அம்மா பேர் அன்னக்கிளி, பையன் பேர் அன்பு. அவங்க பாசத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ போராமல் வந்துச்சு. ஒரு சிலரை பார்க்கும்போது இவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்கல்லன்னு தோணும். ஆனால் சிலரோட கதையை கேட்கும்போது நம்மெல்லாம் எவ்வளவோ நல்லா வாழ்ந்துட்டுருக்கோன்னு புரியுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ உங்கள் அம்மாவோட பேசுனியா? இன்னும் இல்லை சார். சீக்கிரமாக பேசு. சரி அபி, நான் கிளம்புறேன். சார், அப்போ அந்த 5வது கதை? அவன் கடற்கறான் விடுமா பைத்தியக்காரன். அவன் மண்டாட்டியோட அருமை அவனுக்கு தெரியாமலே இருந்துச்சு. ஒரு நாள் கூட அவளை அவன் மதிச்சதே கிடையாது. அவள் போனதுக்கப்புறம் அவளே நினச்சி இன்னி வேலை வருத்தப்பட்டுக்கிறான். என்ன பிரயோஜனம்? சரி, உங்கள் அம்மாவோட நீ சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிட. சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. என்றைக்குமே உனக்காக வாழ்கிறவங்கள கை விட்டுறாத. என்ன மாதிரி நீ எழுந்துடாதம்மா. லைஃப்பில் மறுபடியும் நம்ம 2 பேரும் இதே ட்ரெயினில் மீட் பண்ணால் அது காட் கிஃப்ட்டு. பட்டமா? நல்லா தெரிஞ்சுக்கோ, உலகத்திலே அம்மா தான் பெரிய கிஃப்ட்டு. உடனே ஃபோன் பண்ண உங்களுக்கு. பட்டா? எங்கே பாப்பா கூட போய் பேசுறது? திரும்ப டியூட்டிக்கு தான் வரணும். யார் யாரோ நிழலிலே. என்னப்பா கணேஷ், கஷ்டம்தான். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லவனா மாறுறது கஷ்டம்தான். இப்போத்துலேருந்து நீ என் கண்காணிப்பிலே தான் இருப்ப. எந்த ஃப்ராடும் பண்ண முடியாது. நான் யார் கூட வேணாலும் பைக்கில் வந்து உன் கண் முன்னாடி நிற்பேன். பார்த்துக்கோ, சரியா? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்னது? விஸ்வரூபம், 10 தலை,
எல்லாம் கிடைச்சது, ஒண்ணு தான் கிடைக்கல. ம் மாங்காய் சாப்பிட்றியாப்பா? யோ வெறுப்பேத்தையா என்ன நாமோ இது வரைக்கும் நான் வேணுனதுல நீ எதையுமே நிறைவேற்றினது இல்ல. நல்ல வேலை இன்னைக்கு ரங்கண்ணன் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தினியே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அது வேண்டுதல்லாம் கிடையாது, அதுவும் ஒரு பிளானு. சரி, ஒரு நாள் எப்படி போச்சு? அதான் நான் சொல்லாம உனக்கு எல்லாமே தெரியுமே, நீ தான் பாத்திருப்பிய. நான் பார்க்கலையப்பா. சரி அடினோ பஞ்ச் டைலாக்லாம் பேசுன. மணி 12 ஆயிடுச்சு. ஒரு நாள் நல்லவனா வந்துட்டேன். விஸ்வரூபம் இவன் விஸ்வரூபம் ரிலீஸ் வந்து தெரியாது போகுது. 12 ஒன்று 4 நிமிஷம் இருந்து பாரு. கரெக்டா? டேய் ரொம்ப பசிக்குது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சலீம் பாய் கடை இருக்குது. 2 தோசை பிடிச்சினாரியா? அப்படியே பாய் கிட்ட வடையும் வாங்கி வந்துரு. என்னடா இந்த விஸ்வரூபம் சொன்னதெல்லாம் ஏமாத்து வேலையா? நான் யாரும் ஏமாத்தலாம் மாட்டேன்பா. ஃபோன் வரும், எடு. மறுபடியும் வரும், அட்டன் பண்ணு. டேய் சொல்றா மகேஷ். டேய் நான் அதை விட அர்ஜென்ட்ல இருக்கடா, அப்புறம் பேசுறேன். வேடா விஸ்வரூபம் அதெல்லாம் காட்டலாம். முதல்ல போய் இந்த சவாரி அட்டன் பண்ணு. இதுவும் டீல் தான். இல்ல நீ பண்றதெல்லாம் பார்த்தா இது எஸ்கேப் பிளான் மாதிரி இருக்குதே. நான் எங்கடா எஸ்கேப் ஆக போறேன்? நான் இங்கே தான் எங்காவது உருண்டுன்னு இருக்க போறேன். வெறும் மாங்காவை சாப்பிட்டு வாய் ஒரே புளிப்பா இருக்குது. வரும்போது உப்பு ஏத்துன்னு வரியா? 12 மணி நேரத்தில் உப்பு எத்துனுவா, கப் எத்துனுவா. நீ மட்டும் டுபாகூர்னு தெரியிட்டோம். உனக்கு இருக்கு பத்தி முறைக்கிற அளவுக்கு நான் உன்கிட்ட ஒண்ணுமே கேட்கலப்பா. ராஜேந்திரா, வெத்தல் பாக்குது. கொரோனா முடிஞ்சு இப்பதான் கடையை திறந்திருக்கேன். இவங்க ஏஞ்சி போற மாதிரியே தெரியலையே. நீ ஒன்னும் 2 ஊசி போடல. முதல்ல போய் வாயை விடா. நீ முதல்ல கை கண்டத்துங்கிற. கணேசன் போற இடத்துல எல்லாம் விநாயகர் இருந்திருக்காரு. அது கணேசனுக்கு தெரியாதா? டேய், கடவுள் யார் பக்கத்துல போய் உட்காந்தாலும் அவங்களால அவளை ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. கணேசன் கிட்ட போன விநாயகர் பார்க்க யாருமா இருப்பாரு? எதுக்கு? ஒருவேளை அவர் என் பக்கத்துல வந்து உட்காந்து நான் யாருன்னு தெரியாம திட்டிட்டுனா என்னையில தூக்கி போட்டணும் ஸ்கோரு. இப்போ என்னடா, உனக்கு கணேசன் கிட்ட போன விநாயகர் எப்படி இருப்பாரு தெரியணும், அவ்வளவுதானே? கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூணா காசு கொடுக்காம ஓடிடலான்னு பாக்குறியா? டேய், நீ கண்ணை மூணா தான்டா கணேசன் கிட்ட போன விநாயகர் பார்க்க முடியும். புரியுதா? மூடின்னு பாரு. ஐயா பறந்து உள்ளமே என்ன பன்னீர் சோடா இருக்கு? பண்ணிங்களுக்கெல்லாம் இல்ல. பண்ணிங்களுக்கெல்லாம் இல்லையா? சரி, எப்படி இந்த கதை? பூரங்கிய போதும் ஒரு கண். என்னடா என்னப்பா? பில்லுக்குண்ணா. டேய், எதுக்குடா அர்ஜென்ட்டு? 2 பேருக்கு மிளகா பஜ்ஜி சொல்லியிருக்கேன். அது மிளகா பஜ்ஜா? யோ நீ தான் விநாயகர், அதை நான் நம்பணும். கொய்யால காலையில இருந்து செம்ம கட்டு கட்டிருக்க. மொத்தமா பில்ல குத்துரு கிளம்பு. என்கிட்ட எதுடா காசு? சரியான டுபா குடியா நீ? ஏய், யாரு டுபாகுருன்ற? மௌன காத்துல இருந்து அப்படியே விபூதி வர வைக்குமா? இந்த மந்திரவாதி வேலை என் கடை முன்னாடி வேணாம். யோ சும்மாரியா? தொப்பா இருந்தா நீ விநாயகரா? விநாயகர்னா தந்தை இருக்கணும், தும்பிக்கை இருக்கணும், மொத்தத்துல பார்க்கவே அழகா இருக்கணும். அரக்க மாதிரி மூஞ்சி வச்சுட்டு விநாயகரா? கரெக்டா சொன்னடா. டேய், அப்போ இவ்வளவு நேரமா கதை சொல்லுங்கிறேன். நானா லூசா? எனக்கு காலையே தெரியுமே. என்னப்பா ராஜேந்திரா? இவ்வளவு நேரம் நீ ரீல் விட்ட பாரு, அதை கேட்டுக்கிந்த நான் தான் லூசு. ஒரு நாள் என் டைம் வேஸ்ட், என் எனர்ஜி வேஸ்ட். இன்னொரு தடவை இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன், சீர்திருத்த பள்ளிக்கு போயிருவேன். சீர்திருத்த பள்ளி? நீ சீர்திருத்த பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி காசை கொடுத்துட்டு போடா. நானா தின்னா? இவன் தானே தின்னா? இவன் டாங்கிக்கோ. தோ வரேன். மூஞ்சிய பத்தியா அதுக்கு பாருண்ணா, அஷ்டு போறான். என்னண்ணா தின்னதுக்கெல்லாம் மரியாதை காசு போல.
போகலாம்